அடுத்த 365 நாட்கள் ராகு கேது சனி குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக 12 ராசி நண்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு 7.5 சனி பாதிக்குமா, அப்போ ராகு கேது பாதிக்காமல் இருக்குமா, குரு நல்லது செய்யுமா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் அர்த்தாஷ்டம சனியை சந்திக்கக்கூடியவர்கள், கண்டக சனியை சந்திக்கக்கூடியவர்கள், ஜென்ம சனியை சந்திக்கக்கூடியவர்கள், இது மாதிரி நிறைய 12 ராசி நண்பர்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை தெளிவுபடுத்துறதுக்கான முக்கியமான பதிவு. இதில் என்னென்ன டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேஜராக இந்த வருஷம் அடுத்த 365 நாட்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும், எதில் பிரச்சனை வரும், எதில் கவனமாக இருக்கணும். அதே போல் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை வேலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருமா, இல்லை வேலையில் கண்டினியூ பண்ணணுமா, இல்லை வேலை மாற்றம் பண்ணலாமா, சில பேர் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குமா, வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில மாணவர்களுக்கு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. சில பேர் நல்லா செட்டில் ஆகி 10 வருஷம் 20 வருஷம் அங்கே வாழ்ந்து இப்போ வேலை போனவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த 7.5 சனி நடக்குது, எனக்கு பாதிக்குமான்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த முக்கியமான பதிவே பண்ணுறோம். அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில பிரிவினைகள்லாம் பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அவங்கெல்லாம் என்னென்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நீண்ட காலமாக சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகலை அப்படின்ற சில பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை இல்லை, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில் எனக்கு ஒரு முன்னேற்றம் வருமா, சில பேர் காசை வெளில யார்கிட்டையா கொடுத்து திருப்பி வராத ஒரு நிலை, ஷேர் மார்க்கெட்டில் சில பேருக்கு போட்டு பணம் வராமல் போயிருக்கும், திருப்பி என்னால் சம்பாதிக்க முடியுமா, இது மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் 12 ராசி என்பவர்களுக்கும் செப்பரேட்டாக டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உலகெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரன்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம், அதாவது அடுத்த 365 நாட்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான், 3ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் கேது பகவான். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு 7.5 சனி அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பயப்படாதீங்க. எப்போவுமே வாழ்க்கையில் எல்லாருமே எல்லா காலகட்டத்தையும் கடந்து தான் வந்தாகணும். முதல்ல அதை தெரிஞ்சுங்க. நீங்கள் என்ன சார் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறீங்க, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதை எப்படி கையாள்வது அப்படின்றது தான் இந்த பதிவே. இப்போ மேஷ ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி உண்மையானா உண்மை தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், எதுவுமே செய்யாமல் இருக்கிறது எப்படி சார் இருக்க முடியும், எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. அப்போ அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை பயன்படுத்துவது சிறப்பு. அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா நிறைய முயற்சிகளை செய்ய வைப்பார். 12ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அந்த முயற்சியை ஸ்லோ பண்ணிக்கிட்டே வருவார். நிறைய மேஷராசி என்பது இப்போ லாஸ்ட் ஒரு 6 மாதமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நிறைய இன்டர்வியூ போனேன், அப்ளை பண்ணேன், எனக்கு வரல, ரிசல்ட்டே வரல, சில இடத்துல அப்படியே ஓல்டே இருக்குது, எனக்கு எல்லாம் முடிச்சிட்டேன், ஃபைனல் ரவுண்டில் அப்படியே ஓல்டில் வச்சுருக்காங்க சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அவங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வேலையே இல்லை எனக்கு, நான் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக முதல்ல கிடைச்ச வேலையை எடுத்துக்கோங்க. மேஷராசி என்பதுக்கு என்னென்னா கொஞ்சம் கௌரவம் பார்க்கக்கூடிய ஆள் ஒன்று, 2வது பொருளாதார தேவை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இருக்கோ இல்லையோ குடும்பத்தை பார்க்கணும், எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் முதல்ல ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கோங்க உங்கள் ஃபீல்டில். அதுக்கப்புறம் இந்த 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உயர்வு வரும். ஏன்னா அந்தளவுக்கு உழைக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அதிகமாக எதிர்பார்த்து ஒரு வேலையை தேடாதீங்க. இல்லை எனக்கு இங்கே ஒரு சின்ன லெவலில் ஒர்க் பண்ணுறேன், நான் எனக்கு ஒரு மேனேஜர் ரோல் தரேன்னு சொல்கிறாங்க, அப்படியே டபுள் த சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம். 7.5 சனி காலகட்டத்தில் இது மாதிரி தான் நிறைய பேர் மாட்டுறாங்க. இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேர் அது மாதிரிலாம் கூட போய் பிரச்சனைலாம் மாட்டி அதிக சம்பளத்துக்கு கூப்பிட்டாங்க போனேன், இல்லை என் பாஸே வேற ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணாருன்னு போனேன், என் ஃப்ரெண்டே என்னை ஒர்க் பண்ணுறதுக்கு கூப்பிட்டான்னு போய் நிறைய பேர் வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்குலாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி இல்லாமல்
நீங்கள் போகக்கூடிய கம்பெனி நல்ல கம்பெனியா, நம்ம போனால் ரொம்ப நாள் இருப்போமா அப்படின்னு பார்த்து போங்க. இல்லை சார் அதெல்லாம் சரியில்லை எனக்கு தெரியாது அப்படின்னா, இருக்கிற கம்பெனியில் பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் அதை சகிக்கக்கூடிய தன்மையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இருப்பது சிறப்பு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேறு வழியில் சார் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா வேலையில் பெரிய பலு, வேலையில் நிறைய பிரச்சனைகள் வராமல் அப்படியே லைஃப்பை லீட் பண்ணலாம். அதே போல் நிறைய மேஷராசியில் பிறந்தவங்க தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த தொழிலில் கடனில் ஏற்கனவே நிறைய பேர் பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ 7 சனி வேறு சார், நான் என்ன பண்ணுறது தெரியல, பணம் சுத்தமாக வரல, எனக்கு சுத்தமாக ட்ரை ஆகிட்டேன், பிஸ்னஸே இல்லை, இப்போது போன வருஷமாவது கொஞ்சமாவது பரவாயில்லையா இருந்தது, கடன்லாம் கொஞ்சம் சமாளித்தேன், அட்லீஸ்ட் கடனாவது கிடச்சிது, ஆனால் இப்போ எனக்கு அது கூட கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. கவலைப்படாதீங்க, பணம் வரும். ஆனால் அந்த பணம் எப்படி வரும்னா அதிக வட்டிக்கு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தொழிலில் வெற்றி உண்டு. ஒன்று. ரெண்டாவது, இந்த 7 சனி காலத்தில் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு மன சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பானே நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாமே பாசிட்டிவாக தெரியும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி டிஸ்கஸ் பண்ணுங்கள் 4 பேர்கிட்ட. அது உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாருக்குமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறது நல்லது. முக்கியமாக புதுசு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தயவுசெய்து போகவே போகாதீங்க. பாருங்கள், 11ஆம் இடத்துல கூடிய ராகு கண்டிப்பாக நன்மை தான் செய்ய போகுது. ஒரு உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம், அதில் ராகு இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனால் அந்த வெற்றி உடனே கிடைச்சிருமா, சுலபமாக கிடைச்சிருமானா கிடையாது. ஏன்னா உங்களுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கும்னா, நான் போவேன் ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு ஆர்டர் எடுப்பேன், நான் பாட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பேன், பேமெண்ட் வாங்குவேன், என் வேலையை பார்ப்பேன், நான் மெட்டீரியல் சப்ளை பண்ணால் எனக்கு பேமெண்ட் வந்துடும், இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருந்தது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் குறைவு, அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கமிட்மெண்ட்ஸை மாற்றிக்கிறது நல்லது. நிறைய பேர் அடுத்த மாதம் பணம் தரேன்னு சொல்லுவீங்க, ஸோ கொடுக்க முடியாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பக்காவாக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி, இல்லை நான் அடுத்த மாதம் தரேன்னு முதலே சொல்லிவிடுங்க. சார் அது மாதிரி சொல்லி தான் இத்தனை நாள் தள்ளிட்டு வந்துட்டோம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனாலுமே அதில் சில சஞ்சலங்கள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை எதிர்கொள்ளக்கூடிய முயற்சியை அந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க. முக்கியமாக புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகவே போகாதீங்க, பெரிய எக்ஸ்பேன்ஷனுக்கு போகாதீங்க. நிறைய பேர் 7 சனியில் மாட்டக்கூடிய ஒரு நிலை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெருசாக நான் பண்ணேன், எனக்கு பெரிய லோன் கிடச்சிது, ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் இது மாதிரி போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு நிலை எப்போவுமே இருக்கும். அதில் மட்டும் கை வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். 7 சனியில் தான் மேக்ஸிமம் மேரேஜ் நடக்கும். காரணம் என்னன்னா, 7 அப்படின்னு சொல்லக்கூடியதை சனி பகவான் கொடுப்பாரு. அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மகாரகன், அந்த கர்மகாரகன் ஒரு கர்மாவை செய்து வைத்தே தீர்வார். கல்யாணன்றது ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு நித்திய கர்மா, ஒரு கர்மா செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த கர்மா நடக்கணும்னா கண்டிப்பாக அதை சனி பகவான் சப்போர்ட் பண்ணணும். அந்த சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணத்தை நடத்தி தான் வைப்பார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க, தடங்கல்கள் இருக்கும். நீங்கள் பார்க்குற ஜாதகம் பொருந்தாதும்பாங்க, உங்களுக்கு இது செவ்வாய் தோஷம் இருக்கும்பாங்க, ராகு தோஷம் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் முயற்சிகள் எடுத்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் வருமானா வரும் சார், அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த 7 சனி ராகு கேதுக்கள் உடல்நிலை பாதிப்புகளை கொஞ்சம் கொடுக்கும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வயது ஆக ஆக. என்ன சார் வயது ஆக ஆக, அது வயதானா எல்லாருக்குமே வருமே சார், எல்லாருக்கும் தெரியும். வயதாகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் சுண்டும், அதாவது வேகம், ரத்தத்துடைய ஓட்டம் வேகம் குறையும். அப்போ 7 சனி வரும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதிப்புகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் விஷயம். முதல்ல முழங்கால் வலியிலேருந்து ஹார்ட்டு, பிபி, சுகர், இந்த மாதிரி நீண்ட கால ஒரு நோய்க்கு மனிதன் மாறக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டால் 7 சனி. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடம்பை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது, டயட்டை மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய மேஷராசி என்பதற்கு இந்த காரணத்தில் தான் தீரும். ஏன்னா 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கார். அப்போ குழந்தையே இல்லை அப்படின்னா அந்த குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கேதுவான் செய்ய போகிறார். ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்கன்னா சிறப்பான வாழ்க்கையை, சிறப்பான ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுனால வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதேமாதிரி பணம் வரல சார், எனக்கு பணமே வரமாட்டேங்குது, நான் வெளில கொடுத்துருக்கேன் அப்படின்னா முயற்சிகள் அதிகமாக பண்ணால் தான் கிடைக்கும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும்.
சார் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார், அப்படி ஃபாலோ பண்ணியுமே எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்படி நடக்கலை அப்படின்னா தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க, எப்போ பண்ணால் கிடைக்கும், எந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணால் கிடைக்குன்றதை பார்த்துட்டு செய்வது சிறப்பு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், படித்து முடித்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்கும். ஆனால் ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது தவிர நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சம்பளம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக குறைவு தான். அதே போல் வெளிநாட்டில் சில பேருக்கு வேலை இழப்புகள் இருக்குது. அந்த வேலை இழப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் மாற்றம் பண்ணி வேலை தேடுவது சிறப்பு. அதுக்கு கண்ட்ரி கூட மாறலாம், அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஜாதகத்தில் இருக்குன்னா அது ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த கண்ட்ரி போனால் சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியுமா சார்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்த்து அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இல்லை அங்கேயே ஒரு ஸ்டேட் ஏதாவது மாறுறது நல்லது. அதே போல் அங்கேயே ஏதாவது பிரிவினைகள் இருக்குது, சண்டை சச்சரவு இருக்குன்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. பண வருவாய் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. என்னன்னா இந்த சனி பகவான் கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணுவார், அதிக முயற்சிகளை எடுக்க வைப்பார். தடுமாற்றங்கள் இல்லாமல் முயற்சி செய்தால் மேஷ ராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு ஆண்டுகள் பொன்னான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே அடுத்த ஒரு வருடத்திற்கும் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு நிலை மட்டும்தான். நிறைய பேர் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் இந்த தொழில் செய்ய முடியல, ஏன் எனக்கு நெருக்கடி இருக்குது, ஏன் எனக்கு வேலை அடிக்கடி போகுது அப்படின்ற பல்வேறு விஷயங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. அதே போல் ஜாதகம் நோட்டில் மாதிரி எழுதாமல் நோட்டு புத்தகம் மாதிரியே 51 பக்கம் PDFல உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்ப முடியும். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு அதுலேயும் பலன் இருக்காது. அது வெறும் 500 ரூபாய்க்கு தான் சார்ஜ் பண்ணுறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கறது, அதேமாதிரி எப்படி பலன் பார்க்கறது, அதே போல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்த நிர்ணயம், பிரசன்னங்களில் சோழி பிரசனம், தாம்பூல பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இல்லை வேறு லாங்குவேஜில் இருக்குன்னா வேறு லாங்குவேஜும் கிளாஸ் எடுக்கிறோம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.